இன்றைக்கி நம்ம லட்டு செய்கிறதுக்கு 1 கிலோ கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கடலை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 லட்டு மீடியம் சைஸில் பிடிச்சோம்னா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போல் 1/2 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரையணும். ஏண்டி தங்கம், நீயும் லட்டு செய்யறியடி செல்லக்குட்டி? கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி கரைக்கணும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவு கரைச்சிக்கோங்க. பிறகு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து பூந்தி வந்து நல்லா மொட்டு மொட்டாக நல்லா எந்திரிக்கும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் பூந்தி போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா பொரியல. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா முத்து முத்தாக விழுகுதுன்ட்டு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா முத்து முத்தாக விழுகுது பாருங்கள். இப்போ எல்லா பூந்தியும் நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து போட்டு ஒரு செகண்டில் எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லா பூந்திக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது மிக்சர் பதத்துக்கு முறுமுறுன்னு வந்துடும். அப்படி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்பான்ச்சியாக இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக மொட்டு மொட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது அதே மாதிரி மீண்டும் ஒரு ஓட்டை போட்ட கரண்டியில் நல்லா மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூந்தி ரெடி ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு ஊற்றி லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிலோ மாவுக்கு 1/4 பிடி சர்க்கரை போட்டுக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பாகு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை பாகு பதம் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அதுதான் லட்டு பூந்திக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. போதும். இப்போ ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம், நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதை வந்து பூந்தியில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துக்கும் முந்திரி திராட்சை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சூடு ஆறின பிறகு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஓரளவுக்கு சூடு இருக்கணும், அப்போ தான் லட்டு பிடிக்க முடியும். இல்லைன்னா லட்டு வந்து உருண்டையாக வராது. லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைஸ் லட்டு பிடிச்சா குறைஞ்சது ஒரு 150 லட்டு கிடைக்கும். அவங்க பாருங்கள் கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறாங்க. என்னால் சூடு ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்க பிடிக்கிறாங்க. மறுபடியும் நான் ஷேப் கொண்டு வந்துடுறேன். பாருங்கள் நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது.